உலக லெஜண்ட் சாம்பியன்ஷிப் டி20 கிரிக்கெட் தொடரில் இந்திய சாம்பியன்ஸ் அணி மோசமான நிலைக்கு சென்றுள்ளது. இந்த டி20 தொடரில் இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் தென்னாப்பிரிக்கா என 6 அணிகள் பங்கேற்று உள்ளன. முன்னாள் வீரர்களை கொண்ட இந்த 6 அணிகளும் ரவுண்ட் ராபின் முறையில் மற்ற அணிகளுடன் ஒரு முறை போட்டியில் பங்கேற்று வருகின்றன. இந்த முதல் சுற்று புள்ளி பட்டியலில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறும். தற்போது யுவராஜ் சிங் தலைமையிலான இந்திய சாம்பியன்ஸ் அணி 4 போட்டிகளில் ஆடி 2 வெற்றிகள் மற்றும் 2 தோல்விகளை சந்தித்துள்ளது. புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. இந்தியா சாம்பியன்ஸ் அணி நெட் ரன் ரேட் -0.826 உள்ளது. அதே சமயம் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணி தான் ஆடிய 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்று முதல் இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸ் அணி 4 போட்டிகளில் 3 வெற்றிகளை பெற்று 2வது இடத்தில் உள்ளது. பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியா என 2 முக்கிய அணிகளிடமும் இந்தியா தோல்வி அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸ் அணிகளுக்கு எதிரான போட்டிகளில் கேப்டன் யுவராஜ் சிங் எடுத்த சில முடிவுகள் தவறாக அமைந்தன. அந்த 2 போட்டிகளிலும் ஹர்பஜன் சிங், இர்ஃபான் பதான், ஹார்பீர் சிங் உள்ளிட்ட இந்திய பந்து வீச்சாளர்களை எதிரணிகள் துவம்சம் செய்தன. இந்த நிலையில் மீதமுள்ள ஒரு போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே இந்தியா சாம்பியன்ஸ் அணி அரையிறுதிக்கு முன்னேற முடியும் என்ற நிலை உள்ளது. இதே புள்ளி பட்டியலில் இங்கிலாந்து சாம்பியன்ஸ் 4 போட்டிகளில் ஒரு முறை வெற்றி பெற்று 4வது இடத்தில் உள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் சாம்பியன்ஸ் அணி 3 போட்டிகளில் ஒரு வெற்றி மட்டுமே பெற்று 5வது இடத்தில் உள்ளது. தென்னாப்பிரிக்கா 3 போட்டிகளில் ஒரு வெற்றி கூட கிடைக்காமல் 6வது இடத்தில் உள்ளது. இந்தியா சாம்பியன்ஸ் அடுத்து தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக விளையாட உள்ளது. அதில் வென்றால் மட்டுமே அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேற முடியும். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.